பாவியாம் என்னை பார்த்தகும் அன்பு, பாதையில் கொண்டு சேர்த்தகும் அன்பு. பாவியாம் என்னை பார்த்தகும் அன்பு, பாதையில் கொண்டு சேர்த்தகும் அன்பு. அன்புக்கு அளவேதையா, அன்புக்கு அளவேதையா, அன்புக்கு அளவேதையா, அன்புக்கு அளவேதையா. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு லூக்கா 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 14 வரை. தியானத்திற்கான தலைப்பு இதுவும் பாக்கியமே. அப்பொழுது நீ பாக்கியவானாயிருப்பாய், அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். லூக்கா 14:14. சிறப்பு ஆசீர்வாத கூட்டம் என்று ஒரு ஆலய வளாகத்திலே சபையோருக்கு அழைப்பு விடுத்து இப்படி ஒரு பதாகை போடப்பட்டிருந்தது. ஆசீர்வாதம். இதற்காக எத்தனை ஜெபங்கள், எத்தனை முயற்சிகள். ஏன்? எது பாக்கியம், எது ஆசீர்வாதம் என்று தேவ வார்த்தை மிகவும் தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கிறது. அதன்படி வாழ்ந்தாலே போதும், ஆசீர்வாதம் நம்மை நாடி வரும். இயேசு ஒரு விருந்துக்கு அழைக்கப்பட்டு வந்திருந்தார். அங்கே ஆசீர்வாதத்தை குறித்து ஒரு போதனையை தம்மை விருந்துக்கு அழைத்தவனை நோக்கியே கூறுகிறார். அவன் இவரை என்ன நோக்கத்தில் விருந்துக்கு அழைத்தானோ என்பதை நாம் அறியோம். ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை விருந்து கொடுப்பதிலும் கிடைக்கின்ற ஆசீர்வாதத்தை குறித்து போதிக்க இயேசு பயன்படுத்தினார். இயேசு சொன்னபடி சிநேகிதரை, நமது சொந்த சகோதரரை, உறவினரை, வசதி படைத்தவர்கள் என்றாலும் நமது அயலகத்தாரை விருந்துக்கு அழைக்காதிருந்தால் பகையை சம்பாதிக்க வேண்டியிருக்குமே. உண்மைதான், இதுதான் உலக இயல்பு. ஆக இதனால் என்ன நன்மை? ஒருவேளை உறவுகளை தக்க வைக்கலாம், அதிலும் எத்தனை விமர்சனங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். நாமும் அப்படித்தானே? அடுத்து நம்மை அழைத்த ஒரே காரணத்திற்காகவே அவர்களையும் விருந்துக்கு அழைப்பது கடமையாகி விடுகிறது. அதைத்தான் இயேசு குறிப்பிடுகிறார். நாம் செய்கிறவற்றுக்கு இந்த உலகத்திலேயே பலன் கிடைக்குமானால் பரலோகில் நமது பலன் என்ன? இன்று எத்தனை ஊழியங்களில் தாங்கள் செய்கிறவற்றை படம் பிடித்து நவீன இணையத்தில் பிரசுரித்து கைத்தட்டல் வாங்குவதில் மகிழ்ச்சியும் திருப்தியும் அடைகிறவர்கள் எத்தனை பேர்? இது துக்கம் அல்லவா? இயேசு சொல்கிறார், நீ விருந்துண்ணும் போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக, அப்பொழுது நீ பாக்கியவானா இருப்பாய், அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள், ஆனால் நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்று ஆண்டவர் அதன் பலனையும் கூறியிருக்கிறார். அன்பானவர்களே, இப்படிப்பட்டவர்களுக்கு வீடுகளில் விருந்து கொடுப்பது கடினமாக தோன்றினாலும் அவர்களை நாம் நாடி போய் அவர்களுடைய பசியை போக்குவது மிக இலகுவான விஷயம் அல்லவா? தனித்து இருக்கிறவர்களை நாடி அவர்கள் வசிக்கின்ற இல்லங்களுக்கு சென்று அவர்களோடு நாமும் அமர்ந்து புசிப்பது எவ்வளவு மனநிறைவை கொடுக்கிறது. செய்வோமா? நீதிமான்களின் உயிர்த்தெழுதலின் போது நிச்சயம் நமக்கு பதில் செய்யப்படும். ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, கைவிடப்பட்டு திக்கற்ற ஏழ்மை நிலையில் உள்ளவர்களிடத்தில் அன்பு செலுத்தி அவர்களோடு அமர்ந்து உணவருந்தும் அன்பின் ஐக்கியத்தில் நாங்கள் வளர எங்களுக்கு உதவி செய்யும். ஆமேன்.